போயிடலாம் அங்கே ரியாதுக்கு. தொடர்ந்து போயிட்டே இருந்தான். அதான் அப்படி போக முடியாது. ஒரு 11 மணிக்கு ஓட்டுவேன், அவ்வளோதான். 11 மணி வரைக்கும் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் படுத்துருவேன். 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் 650 கிலோமீட்டர் போயிடுவேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்புறம் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுப்பி வண்டி ஓட்டினா ஒரு 9 மணிக்கு நம்ம போயிடலாம் அங்கே ரியாதுக்கு. அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு நாஷ்டாலாம் பண்ணிட்டு போனாலும் 9 மணிக்கு போயிடலாம். ஏன்னா 9 மணி தான் நம்மளுக்கு நோண்டு டைம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? சவுண்ட் கொஞ்சம் குறையா வரலாம், கொஞ்சம் பொறுத்துங்க. மைக் வாங்கி யூஸ் பண்ணோம். மொபைலு மைக் வாங்கணும். ஆர்டர் போட்டுக்கிறேன். வெளியே எங்கேயும் போக முடியாது. நம்ம பார்த்தீங்களா, எங்கேயும் நம்ம போயிட்டு வர கரெக்டாக டைம் இருக்குது. பெரிய வண்டி வச்சுட்டு எங்கேயும் போகிறோம் சொல்லுங்கள்? நம்ம போகிறது ஃபுல்லாக அவுட்டரில் தான். சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டி நம்ம போகலாம். நம்ம ஃபுல்லாக போகிறது அவுட்டரில் தான் போகிறது. நம்ம பாருங்கள், தெருவுக்குள்ளே போயிட்டு அப்படியே பொறுமையாக போனோம். இங்கே என்ன பிரச்சனைனா, சில டைம் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க கல் எடுத்து எறிவாங்க. கண்ணாடி மேலாம் எரிய மாட்டாங்க, பாக்ஸ் மேலே கண்ணாடி தெரியும். கண்ணாடி மேலே பசங்க அதனால கண்ணாடி மேலாம் எரிய மாட்டாங்க. கேபின் மேலே தான் போட்டு எறிவாங்க. கேபின் மேலே பாக்ஸ் மேலே எறிவாங்க. டம்மு சவுண்ட் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பின்னாடி வண்டி மேலே தொங்கிட்டு வருவாங்க. வண்டியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அந்த லாக் இருக்குல்ல, அந்த லாக்கு பிடிச்சி தொங்கிட்டு வருவாங்க பின்னாடி. நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டு விரட்டி விடுவேன். போங்கடா சொல்லிட்டு ஓடிடுவாங்க. நம்ம சின்ன வயசில் பண்ணுவோம்ல, மாட்டு வண்டி போனால் டிராக்டர் போனால் பின்னாடி அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு போவோம். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வண்டி நிப்பாட்டி திரும்பி பார்த்தோம்னா நம்ம ஓடி வந்துடுவோம். அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பசங்க. சின்ன வயசில் எல்லாம் அப்படி தான். இங்கே தான் நம்ம பள்ளிவாசல், இங்கே லெஃப்ட்டில் பள்ளிவாசல் இருக்குது. இங்கே தான் ஜும்மா தொழுகலாம் வருவோம். ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியா இது. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க. எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக மிடில் கிளாஸ். எல்லா வீட்டில் கார் இருக்கும், கார் இல்லாமல் இருக்காது. இதுதான் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கார் யூஸ் பண்ணி பழகிறாங்க எல்லாரும். பைக்லலாம் போக முடியாது யாரும். அதனால அந்த கார்லேருந்து அப்படியே கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த காலத்துலேருந்து கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து யாரும் பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறது பார்த்ததில்லை. சில பேர்